இருக்காரு. அவருக்கு முன்னாடி நான் வந்தேன். கூட்டம் ஓவரா இருந்து சும்மா நீட்டு தான் கதவு திறந்துட்டாங்க. இல்ல நான் ஏதோ வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்மளால போக முடியலன்னா தம்பி அனுப்பிச்சுடுவாங்க. அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால நான் வந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணா வருவார்ல. யூஸ்வலா நாங்க வீட்டுல பெரியவங்க கூட்டுவாங்க தான் சொல்லுவோம். இது நாங்க சின்னவங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஏழாம் அறிவு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா சார்? அப்படியா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஹீரோ அவரு? இந்த ஏழாம் அறிவு எப்படி இருக்கு? இல்ல கஜினியோட டீம் திரும்ப வருது. படங்கள் ஹிட் சூப்பர் ஹிட் ஆகும். பட் சென்சேஷன் ஆகுறது சில டைம் தான். கஜினி வந்து ஒரு சென்சேஷன். அது கஜினி சூர்யா ஹேர் ஸ்டைல்ல இருந்து சஞ்சய் ராமசாமிங்கிற பேர்ல இருந்து அந்த படத்துல நடந்த ஒவ்வொரு விஷயம் நிறைய பேர் மொட்டை அடிச்சு கோடு வேற போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சென்சேஷன் ஆகுறது ரொம்ப அதிகம் ரேர். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து திரும்ப வரும்போது எந்த விஷயத்தை எடுத்துக்கிறது? ரெண்டு ஆப்ஷன் இருந்துதான். ஒன்னு ஆக்ஷன் பிலிம், இன்னொன்னு வந்து ஒரு ஹிஸ்டரி பேஸ்ட் சைஃபை மெடிக்கல் த்ரில்லர். சொல்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ எடுத்துக்கிற விஷயமே ரொம்ப ரொம்ப பெருசு. சரி அதை எடுத்துட்ட உடனே அவன் கொடுத்த உடனே அவ்வளவுதான் சார் யோசிச்சிருக்காரு. சர்க்கஸ்ல வேலை செய்யற ஹீரோ நானும் அது ரொம்ப ஈஸியான வேலையா எடுத்துருப்பேன். அதுலயே காம்ப்ளிகேட்டடா ஒரு ஆக்ரோபேட் பண்ற ஆளை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு உழைப்பு. நார்மலா ஜக்லிங் பண்றது வந்து ஒரு 3 பால் 4 பால் வச்சு பண்றது வந்து ஈஸியா. அண்ணா வந்து ஒரு 3 months பிராக்டிஸ் பண்ணி 5 பால் வரைக்கும் ஜக்லிங் பண்றாரு. அது கொஞ்சம் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டி லெவலுக்கு தான் பண்ண முடியும். அதான் ஏழாம் அறிவு கைது. ஸோ அது பயங்கரமான முயற்சி அது. அதுக்கப்புறமா வந்து அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி டைமண்ட் ட்ரீம்னு ஒரு விஷயம். இல்ல எனக்கு பாடி அஜிலிட்டி ஜாஸ்தி வேணும்னு சொல்லி கையிலே நடக்கிறேன்னு சொல்லி 3 மாசமா நடந்துட்டு இருக்காரு. எதுக்குப்பா இவ்வளவு உழைப்புன்னு சொன்னா அந்த தியேட்டருக்கு காசு கொடுத்துட்டு ரசிகர்கள் வருவாங்க. அவங்க மாறத்தாட்டி சொல்லணும் தலைவர் நேரம் அதுக்கு அப்படி ஒரு உழைப்பு. சரி இது ஒரு பக்கம் இருக்குன்னு நினைச்சா இன்னொரு பக்கம் இன்னொரு ரோல். கராத்தே கண்டுபிடிச்சவர் போய் தர்மன் அப்படி ஒரு ரோல். கராத்தே பண்றதே கஷ்டம். அப்ப கண்டுபிடிச்சவர் எந்த லெவல்ல இருக்கணும்? அதுக்கு ஹாங்காங்ல போய் ஒரு 15 நாள் பிராக்டிஸ். அதுக்கப்புறமா இங்க மெட்ராஸ் அப்புறமா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 hour, ஷூட்டிங் முடிஞ்சா கலண்டரும் பீட்ரைன் மாஸ்டர் எவ்வளவு வேலை வரும்னு தெரியும். அதை தாண்டி திரும்ப ஒரு 2 hours எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இருந்து பிராக்டிஸ் பண்ணி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். இப்ப வில்லன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்க. அவர் முன்னாடி ஒரு சின்ன தப்பான கூட அவ்வளவு அப்பட்டமா தெரியும். சோ அவரை மீறி பண்ணணுங்கிறதுக்கான அவ்வளவு பெரிய உழைப்பு. இதுக்கு எல்லாத்துக்கும் முருகதாஸ் சார் கொடுத்த ஸ்கோப் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அதை இவ்வளவு அழகா எடுத்துட்டு வந்து உதவி ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடியூசரா இருந்து சப்போர்ட் பண்ணி எவ்வளவு பெரிய படம். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த லெவல் போடுங்க. ரோபோ வந்து தமிழ் சினிமா ஒரு லெவலுக்கு கொண்டு போச்சுன்னா நிச்சயமா ஏழாம் அறிவு இன்னும் அந்த மேல கொண்டு போக நினைக்கிறேன். தமிழ் சினிமாவை உலகம் பூரா திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு முயற்சியா ஏழாம் அறிவு மிகப்பெரிய படமா இருக்கும் நிச்சயமா நம்புறேன். இதுல பெரிய நிறைய படம் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நான் மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய படமா இருக்கும். எல்லாரும் மார்க்கெட் சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்கும். இத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் எப்போ வர இருக்காங்க? கண்டிப்பா சார், நாங்களும் வெயிட் பண்றோம். ஆடியன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முருகதாஸ் சார் சூர்யா அவங்களோட காம்பினேஷன்ல பார்க்கணும் ரொம்ப நாளா வெயிட் பண்றோம். ஆஃப்டர் ரஜினி ரொம்ப நாள் ஆச்சு. சரி அது படத்துக்கு வெயிட் பண்ணலாம் ஓகே. ஆனா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஹீரோ வரதுக்கு எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? எங்க சார் அவரு வருவாரு? நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து கூப்பிட்டாலும் வருவார் சார். அவர் கூப்பிட சொல்லலாம். இல்லைன்னா வேற வழியில கூப்பிட்டாரு. சந்தோஷமா இருக்கு எல்லாரும் பாக்குறதுக்கு, இந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு, உங்களோட ஒர்க்கை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய இடத்துல வந்திருக்கீங்க. எல்லாரையும் ஒரே இடத்துல பாக்குறேன். ஜெய் முதல்ல ஒரு வாட்டி கை கொடுத்துக்கிறேன். போதும் எப்படி ஆர்த்தி வச்சு சமாளிச்சுன்னு தெரியல. அஞ்சலி வச்சு அவங்க வச்சு சார் இப்பதான் ஒரு 10 நிமிஷம் மறந்துட்டாங்க. திரும்ப நீங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்க.
சார் இப்போ வந்து ஹீரோனா பிரபலமா அப்படி வருவாங்க, பட் நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா ஆடியன்ஸ் நடுவுல வந்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு பிளானிங் வேணும். சரி, இந்த படம் மூலியமா வந்து ஆடியன்ஸ் மனதில் எப்படி இருக்கீங்க நீங்க? முருகர் சார் ஒன்று அடிக்கடி சொல்லியிருந்தாரு, சாதாரண என்டர்டைன்மெண்ட் பத்தாது சார், முழு சக்தி வச்சு ஒன்று அடிச்சிருவோம், பெருசா ஒன்று அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. என்னைக்குமே நம்மளோட படங்கள் எதிர்பார்த்துருக்கிற ரஜினிக்கு அப்புறமா எதிர்பார்க்கிற ஆடியன்ஸை கொஞ்சம் கூட கம்மியா அவங்க வந்து ஐயோ இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது, அவங்களும் இன்னும் கொஞ்சம் இருந்துக்கலாமே நினைக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் ஃபுல் டீமும் என்னென்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியை வச்சு முழுசா ஏறி அடிச்சிடலாம் சொன்னாரு. இந்த மாதிரி இந்த ட்ரீம் டீம் கொடுத்த உதய் சார் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து உங்களோட பெஸ்ட்டை பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐம் ஷூர் திஸ் வில் பி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமா நிச்சயமா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு படத்துல வந்து ஒரு 2 pack 4 pack மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் நீங்க இந்த ஆடியோட அந்த மாதிரி சார் அது ஒரு 10-12 மைல் இருக்கு சார். ஸோ நீங்க எவ்வளவு படத்துல எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கா நீங்க வந்து உடம்ப மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ப்ளீஸ் அதுக்காக எல்லா படத்துக்கும் ஒரு லுக்கு தான் இருக்கும். இந்த படத்துல ரெண்டு வேற வேற டைப் ஆஃப் பாடி இருக்கு. ஃபர்ஸ்ட் வெறும் ஸ்டண்ட்மேன் மாதிரி உடம்பு, அதுக்கப்புறம் ஆக்சுவல் 6 பேக். சோ எதுக்கு இவ்வளவு உழைப்பு? யாருக்காக? அவர் அப்படி எழுதி வச்சுக்கிறாரு முருகதாஸ் சார். அந்த கேரக்டருக்கு என்னால முடிஞ்ச உயிர் கொடுக்கணும். உலகத்துல ஒரு பாதி போதி தர்மர் வந்து கடவுளா கும்பிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு உயிர் கொடுக்கணும், அவரை ஸ்கிரீன்ல எடுத்து காட்டணும்னா அது எவ்வளவு பண்ணாலும் பார்த்தாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 100% சொல்லலாம் சார். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க உட்கார்ந்து பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய கலக்கமான ஷோஸ் இருக்கு. உங்களை சேர்ந்து நானும் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேஜ் ஆகும். வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது. பட் நீங்க வந்து உட்கார்ந்து இந்த ஷோ வரப்போற பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறது ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ என் கூட சேர்ந்து அப்படின்னு டான்ஸ் பண்ண போறாங்க.